ஆகாய் 1ஆம் அதிகாரம் வேதம் சொல்கிறது, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகையினும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறதாவது, இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாவு போடப்பட்ட வீடுகளிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தியுங்கள். நீங்கள் திரளாக பைபிள் வாசிக்க போறீங்களா? நீங்கள் திரளாக விதைத்தும் கொஞ்சம் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. ஆலயத்தை கட்டுவதற்கு இது காலம் அல்ல. இது என்ன காலம்? உறங்கும் காலமா? உட்கார்ந்து இளைப்பாறும் காலமா? படம் பார்க்கும் டிவியில் படம் பார்க்கும் காலமா? ஞாயிற்றுக்கிழமையிலே சாப்பிட்டு விட்டு தூங்கும் காலமா? இது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும் ஒரு காலம். என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது மச்சு பாவுப்பட்ட வீட்டுக்கு நீங்கள் ஓடி போகிறீர்கள். நான் பார்க்குறேன், சர்ச்சை முடிஞ்சவுடனே 10 நிமிஷத்துக்குள்ள சாரையாக போயிடுவாங்க. எங்கே போகிறாங்களோ தெரியாது. எங்கே போகிறாங்க? சாரையாக இப்போடா விட்டா போதும் உடனே ஆள் கூட்டம் போல் போயிடுவாங்க. நீங்கள் பாஸ்டர் சொல்லிட்டார் பிரியாணி நினைக்காதீங்க, எங்கே ஒரு பிரியாணி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நான் சொல்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை கன்வென்ஷன் கடைசி நாள் பிரியாணி கொடுக்கறதை நிறுத்தணும். அன்னைக்கு பாஸ்டிங் ப்ரேயர் போட்டு நைட்டில் பிரியாணி கொடுக்கணும். ஏன் தெரியுமா? உண்ட மயக்கம் தொண்டர்களுக்கும் உண்டு. நல்ல பிரியாணி சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நைட்டில் அவங்கள எழுப்பவே முடியாது. சாயங்கால கூட்டத்தில் நாற்காலி எல்லாம் காலியாக கிடக்கும். ஆனால் இந்த சபை வித்தியாசமான சபை. அவங்க மட்டன் பிரியாணி சாப்பிட்டாலும் சாயங்காலம் கர்த்தருடைய பிரியாணிக்காக வருவார்கள். வருவேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு போடப்பட்ட வீடுகளில் குடியிருக்க ஓடி போவீர்களோ? கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நான் வாஞ்சிக்கிறேன். எங்கே போக விருப்பம்? உங்களுக்கு எங்கே போக விருப்பம்? ஆலயத்தில் நான் தங்கி இருக்கிறத நான் விரும்புகிறேன். வசனத்தை கேட்கிறது தான் எனக்கு விருப்பம். செபிப்பது தான் எனக்கு விருப்பம். அப்படி சொல்லும் ஒரு கூட்டத்திற்காக நான் பேசி கொண்டு இருக்கிறேன். சிஸ்டர், அப்படி இல்லை, நாங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஆனால் இப்போ ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கிறேன். அது உங்கள் அனுபவமாக இருந்தால் எனக்கு புரிஞ்சுக்குங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் வாசிங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக பேர் சொல்லுவாங்க, வருமானத்துக்கு குறைவே இல்லை, ஆனால் பார்த்தா கையில் ஒன்றுமே இல்லை. கடைசியில் பார்த்தா கடனாக தான் போயிட்டுருக்கு. வாங்குகிற வருமானமே வட்டியாக போயிட்டுருக்கு. வட்டி இப்போ குட்டி போடுது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு முதல்லலாம் வட்டியாக போனால் எப்படி நான் வாழ்கிறது? ஊதி போடுகிறேன். என் ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு போய்ட்ட வீட்டுக்கு நீங்கள் ஓடி போகிறதுன்னு தான் இப்படிப்பட்ட அனுபவம் என்று ஆண்டு திரளாய் விதைக்கிறீங்க. அப்பா உழைக்கிறதற்கு சொல்லியே கொடுக்காண்ட. ஓவர் டைம் ஞாயிற்றுக்கிழமை ஓவர் டைம். கொஞ்சம் பேர் கடை திறந்து வச்சுருப்பாங்க. இப்போ பேர் ஏசுதாசன் இருக்கும், ஆனால் கடையில் உட்காந்துருப்பார் பருப்பு ஊற்றுக்கிட்டு. தேவப்பிரியம்னு பேர் இருக்கும், அங்கே வேணால் அரிசி இழந்துட்டு இருப்பார். இது கர்த்தருடைய நாள், இது மனமகிழ்ச்சியின் நாள். கடையை திறந்து வச்சுருக்கோம், கடையை மூடுங்க. அதான் பொத்தலான பையில் போட்டிங்க, வருமானம் தங்கலை. அதிகமாக உழைத்தும் வருமானம் வரவில்லை, திருப்தி அடையவில்லை. பொத்தலான பையில் போடுறாங்க. ஏன்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது
என் உள்ள மகிழ்ச்சி கொண்டது என்று சொல்லுகிற ஒரு கூட்டமாய் நாம் இல்லாதபடியால் தான். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு குடும்பமாக போய் தசம பாகத்தை கொடுத்து ப்ரேயர் மீட்டிங்கில் இருந்து பாஸ்டிங் ப்ரேயர் இருந்து பாருங்கள். சவாலாக நான் சொல்கிறேன், உங்கள் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கர்த்தர் உணவாக்குவார். ஒரு தண்ணீர் எல்லாம் ரசமாக மாறிடும். வியாதி டாக்டர் பில்லு, லாயர் பில்லு, போலீஸ் பில்லுலாம் இருக்காது, லஞ்சமெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவராக இருப்பார். அவர் கோணலை செவையாக்குவார், இருளை வெளிச்சமாக்குவார், உன் பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுவார். நான் சில ஏழை குடும்பங்களையும் நான் பார்த்துருக்கேங்க. எல்லாருக்கும் 4 நாள் இட்லி தான் இருக்கும், அவங்க திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. காட்டன் சாரி தான் கட்டுவாங்க, அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும். பட்டு சாரியை விட அங்கே கட்டுற காட்டன் சாரி அவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முகத்தில் அங்கே லிப்ஸ்டிக்கெல்லாம் இருக்காது, ஆனால் பிரகாசமாக இருக்கும். கண்மையெல்லாம் இருக்காது, கண் அப்படியே அழகாக போய் ஜொலிக்கும். ஏன்? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற மக்கள். எழுந்து கட்டுவோம் வாருங்கள். என் சபையை நான் கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது. கர்த்தர் கிளப்பை கட்டலைங்க, கூடாரத்தை கட்டலைங்க, சபையை கட்டுறாரு. என்ன கட்டுறாரு ஆண்டவர்? கூடாரம் கட்டுறாரா? கிளப்பு கட்டுறாரா? இல்லை, சபையை கட்டுறாரு. என் சபையை நான் கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இன்றைக்கு நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவர் என்னுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் இந்த காலகத்தினுடைய ஆண்டவரை நன்மையினால் நாங்கள் திருப்தி ஆவோம். எங்களுக்கு தேவை, நாங்கள் ஆலயம் கட்டுறவளாக இருக்கணும். ஆமாம், கர்த்தருடைய ஆலய பாலை கிடக்கும் பொழுது மச்சு பாவப்பட்ட வீடு. ஒரு பாஸ்டர், எங்கள் சர்ச்சில் ஏசி இல்லைன்னா உங்கள் வீட்டில் சர்ச் ஏசி போடாதீங்க. ரொம்ப சிரிப்பா, இந்த சர்ச்சில் ஏசி வைக்கும் வரையிலும் உங்கள் சர்ச்சில் ஏசி வைக்கக்கூடாது. எங்கள் சர்ச்சில் கார்பெட் போடும் வரை உங்கள் வீட்டில் கார்பெட் போடக்கூடாது. ஏன்? கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சுப்பாவு போடப்பட்ட வீடுகளிலே வாழ்கிறீர்களா, ஓடி போகிறீர்களா? இல்லை, இது கர்த்தர் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்திலே நான் வாசம் பண்ணுவேன். இந்த ஆலயத்தில் என் கண் நோக்கமாக இருக்கும். எங்கிருந்து ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்படும். என் ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு போடப்பட்ட உன் வழிகளை சிந்தியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மலையில் மேல் ஏறுங்கள், மரத்தை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாக இருப்பேன். மலை மேல் ஏறுவோமா, மரத்தை வெட்டுவோமா, ஆலயத்தை கட்டுவோமா? என் கைகள் கட்டும். அன்றைக்கு ஆண்டவர் நோவா பார்த்து சொன்னால் ஒரு பேழையை கட்டுன்னு. அவன் கேட்டான், ஆசாரியார் எங்கேருந்து வருவார், காசு எங்கேருந்து வரும், எப்படி மழை வரும்னு ஏதாவது கேள்வி கேட்டானா? ஆனால் கட்டுனாங்க, அவன் கட்டுனாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் உன்னோடு கட்டுகிற ஒரு தேவன், ஆலயத்தை கட்டுகிற ஒரு தேவன். அவன் கட்டுறதுக்கு தன் கரங்களை ஒப்பு கொடுத்தபடியால் அவனும் அவன் குடும்பமும் காக்கப்பட்டது. நீ கேளையை கட்டுவாயினால் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. நீ ஆலயத்தை கட்டுவாயினால் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு போடப்பட்ட வீட்டிற்கு நீங்கள் ஓடி போகிறீங்களா? இல்லை, இதற்கு ஒப்புக்கொடுங்கள். ப்ரையாரிட்டி, வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? உன் வாழ்க்கையில் பிரதானம் என்ன? ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுவேன், அதுவே என்னுடைய பிரதானம். ஆலயத்துக்கு போவது எனக்கு பிரதானம், வேதம் வாசிப்பது எனக்கு பிரதானம், செபிப்பது எனக்கு பிரதானம். உன் வாழ்க்கையின் ப்ரையாரிட்டி என்ன? ப்ரையாரிட்டி என்ன? யூ அண்ட் யூ அலோன் காட். நீங்கள் மாத்திரம்தான் எனக்கு, நீங்கள் மாத்திரம்தான், இயேசு மாத்திரம்தான், இயேசு மாத்திரம்தான். விலையேற பெற்ற திருரத்தமே விலையாக இந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. எல்லாரும் பாடுங்க. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பிற்கிணையாகுமோ? மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவகும் தயவே, மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவகும் தயவே. எல்லாரும் பாடுங்க. விலையேற பெற்ற தீரத்தமே அவர் விழாவி
நின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. ஒரு மீன் செத்தா கூட கருவாடாகும், ஒரு ஆடு செத்தா கூட கறியாகும், ஒரு வாழை மரம் அழிஞ்சு போனால் கூட ஒரு பனானா ஃப்ரூட் அதில் முளைச்சி வரும். மனுஷன் செத்தானா 6 ரூபா. அந்த ஆஷ் சுட்டெரித்த ஆஷுக்கு விலை 6 ரூபா. எதுக்குமே விலையில்லாத ஒரு மனுஷனுக்கு ஒரு விலை கொடுத்தாரு பாருங்க. அவளுடைய விலையேற பெற்ற ரத்தம். ஆண்டவர் தங்கும் இடமே அவளுடைய ஆலயம், அதுவே தேவாலயம். இந்த ஆலயத்தின் மேலே நான் நோக்கமாக இருப்பேன், என் கண் நோக்கமாக இருக்கும். நிச்சயமாக இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கு. இந்த இடத்துல ஜெபம் பண்ணுறதை கர்த்தர் கேட்பார். இந்த இடத்துல வேண்டிக் கொள்றதை கர்த்தர் வேண்டிக் கொள்றது, நினைக்கிறது, கேட்கறது மேலே செய்வார். ஆகாரு கேட்டால் பிள்ளை பிழைக்கணும்னு. ஆண்டவர் சொன்ன பிள்ளையை பெரிய சாதியாக்க வேணும். ஒரு குப்பி தண்ணி கேட்டால் கிணறு வெட்டி கொடுத்தாரு. நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாய் செய்கிற தேவன். நம்ம கன்னியாகுமரியில் ஜெயிப்போம், எலி வலைனா தனி வலை, ஒரு அரை ரூம் தாங்க, ஏன் 8 அறை கட்டக்கூடாதா? ஆண்டவரே என் பிள்ளைக்கு 30 மார்க்கு கூட்டி கொடுங்க, ஏன் 100க்கு 100 கொடுக்கக்கூடாதா? என் கணவனுக்கு ஆண்டவரே 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுங்க, ஏன் 10,000 மாற்ற முடியாதா? 10,000 மாற்ற முடியாதா? உன் கொண்டு வரும் வருமானத்தை பொத்தலான பையில் போடாமல் இருக்கணும்னா வீடை கட்டுறதில்ல, ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தில் ஆசாரியனாக நீ இருக்கணும், ஆலயத்தில் பாடல் வீரனாக இருக்கணும். நீ ஒரு லேவி, நீ ஒரு லேவி. ஆலயத்தில் நீ தங்கி இருக்கணும், இட்ட விட்டாமல் தங்கி இருக்கணும், ஆராதிக்கணும், ஆலயத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமில்லை, அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சனிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயர் அவ்வளோ ஜனங்க இருப்பாங்க, நைட் ப்ரேயர் அவ்வளோ ஜனங்க இருப்பாங்க. இப்போ சனிக்கிழமை பாஸ்டிங் ப்ரேயர் எத்தனை பேர் வருவீங்க? அதுக்கெல்லாம் வர மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம், அதுக்கு மேலே நிறைய போயிடக்கூடாது. இப்போல்லாம் 1 மணி நேரம் சபைகள் இருக்குது, 2 பாட்டு ஒரு பிரசங்கம், அவ்வளோ. ஆமே, போயிட்டு வாங்க வீட்டுக்கு சந்தோஷமாக. அந்த சபையில் நிறைய பேர் வராங்க. 1 மணி நேரம் தான் சிஸ்டர்னு. ஸ்கூலில் 1 மணி நேரமாக படிக்கிறீங்க, ஆஸ்பத்திரியில் 1 மணி நேரமாக இருக்கீங்க, உங்கள் வேலையில் 1 மணி நேரமாக இருக்கீங்க. இல்லை, ஆலயத்தில் மட்டும் 1 மணி நேரமா? இல்லைங்க, ஆலயத்தில் நான் தங்கியிருப்பேன். இந்த ஆலயத்தை கட்டுங்க, உங்கள் வீட்டை கட்டுவார்கள். என்றைக்கு தாவீது சொன்னால் நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன், கர்த்தர் அவனுக்கு அரண்மனையை கட்டினார், அரண்மனையை கட்டினார். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வைராக்கியம் உள்ள மக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். கட்டுறதை பற்றி ஒரு வசனத்தில் கண்டுபிடிச்சேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளும் புத்தர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அதுவரை நிறுத்திக்குங்க. இடம் நெருக்கமாக இருக்கிறது. எக்ஸ்டெண்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட். எங்கள் எல்லைகள் விரிவாக்க வேண்டும் ஆண்டவரே. நான் நெருக்கிக்கிட்டு இருக்க எல்லைகள் விரிவாக வேண்டும். யாபேசு ஜெபம் பண்ண, என் எல்லையை விரிவாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் என்ற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். இட்ஸ் நாட் எனஃப். எத்தனை பேர் கொண்டுறீங்க? என் செபஜீவியம் போதுமானதல்ல ஆண்டவரே, என் வேத வாசிப்பு போதுமானதல்லப்பா, உண்மை நேசிக்கிற நேசம் போதுமானதல்லப்பா. உணர்றீங்களா? அப்படி உணர்றீங்களா? இட்ஸ் நாட் எனஃப் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நாள் நான் 3 தடவை 4 தடவை சாப்பிட்றேன் என் உடலை வளர்க்குறதுக்கு, என் உயிரை வளர்க்குறதுக்கு. ஒரு நாள் நான் வேதம் வாசிக்காமல் இருக்கிறேன். போதாதுப்பா, போதாதுப்பா. ஒரு பாடலுடைய அறவடியை பாடுறேன் ஆண்டவர், சினிமா பாட்டை சரவடியாக பாடுவேன் ஆண்டவர். அது வந்துடும், என் காதில் வந்துடும், சரவடியாக பாடுவாங்க. ஆனால் அரையடி பாடுவாங்க ஆலயத்தில். பாதிக்கு அப்புறம் வாய் திறக்கவே திறக்காது. வாயை விரிவாய் தரேன், நான் அதை நிரப்புவேன்.
ராகம் இருக்கோ இல்லையா, சத்தமாக பாடு மகளே, சத்தமாக பாடு மகனே. அவர் ஆராதிக்கிற ஆவையோடு உண்மையோடு ஆராதிப்பார்கள். இங்கே பொய்யான ஆராதனைக்கு இடமே கிடையாது, பொய்யான மக்களுக்கு இடமே கிடையாது. பாவியான பொண்ணை கத்தர் மன்னித்தார், கள்ளனை மன்னித்தார், மாயமாலனுக்கு பார்த்து ஐயோ போட்டார். உன்னை பார்த்து ஐயோ சொல்லக்கூடாது, உன் மேலே மகிழ்ந்து களி கூறணும். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறது போல உண்மையில் நான் மகிழ்ச்சியாக நான் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்படா விடியும்னு எத்தனை பேர் காத்திருந்தீங்க? விருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படா விடியும், டூர் போகிறதுக்கு எப்படா விடியும், பணம் சம்பாதிக்க எப்படா விடியும்? ஞாயிற்றுக்கிழமை விடியாது, எப்பொழுதே விடியாது, விடியாது. இன்னும் கொஞ்சம் நான் தூங்கணும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு இருக்கணும். 8 மணி ஆராதனை 7:30 வரை தூங்கிட்டு ஓடி போடலான்னு பள்ளி தேய்ப்பாங்களே இன்னும் சரி கோயிலுக்கு ஒரு சமயத்தில் அப்படியே ஓடி வருவாங்க, அப்படியே வருவாங்க, இங்கே வந்து தூங்குவாங்க. சில சகோதரர்களுக்கு நான் ஒரு 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 ஆலோசனை சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சமைக்காதீங்க, சமைக்காதீங்க. சனிக்கிழமை சாயங்காலம் நல்ல மீன் குழம்பும் ரசமும் பண்ணி வைங்க, அதை அடுத்த நாள் சாப்பிட்டா போதும். ஏன் தெரியுமா? காலையில் ஞாயிற்றுக்கிழமை சமைக்கிற நாள், துவைக்கிற நாள், ஊறுகாய் பண்ணுற நாள், கணவருக்கு ஹேர் கட்டிங் டே, எல்லா வேலையை முடிச்சுட்டு வருவாங்க பாரு, ஐயா தூங்குவாங்க. ஏன்னா தொட்டில் போட்டிருக்கோம் நாங்கள். எங்கள் ஆலயத்தில் வந்தோன்னே ஒரு தூக்கம் எங்கேருந்து வருமோ தெரியாது, சாத்தா வந்து கண்ணை மூடி போட்டுருவான். அதனால் நான் அன்பாக சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை குக்கிங் கிடையாது. ஆமாம், உன் கணவருக்கு எழுதி போடுங்க, இன்றைக்கி 6 நாள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் லீவ் எடுக்கிறீங்களா? எனக்கும் 7ஆம் நாள் லீவ். என் கிச்சன் க்ளோஸ், சண்டே மை கிச்சன் க்ளோஸ். ஆனால் சாப்பாடு இருக்கும். நம்ம ஊரில் மீன் குழம்பு வச்சு அடுத்த நாள் ருசியாக தான் இருக்கும், அது சாப்பிட்டா போதும். நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஆலயத்தில் வாங்க, உற்சாகமாயிருங்க. என் ஆலயம் பாழாய் போகும் பொழுது மச்சு பாவப்பட்ட வீட்டுக்கு ஓடி போகிறீங்க, ஆலயத்தில் இருங்க. என்னுடைய அபிஷேகத்தால் நிரப்பும். என் சன்னிதானத்தில் எனக்கு பேரின்பம் உண்டு, அபிஷேகத்தில் பேரின்பம் உண்டு. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? இங்கே அனுபவிக்கணும், கையை தூக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படா முடியும்? பிரியாணி திங்கலான் இருக்கீங்களா? இல்லை. ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே நான் தங்கி இருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன், ஆலயத்தில் தங்கி இருக்கதே நான் வாஞ்சிக்கிறேன். ஆலயம் தங்கியிருக்கேன். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் மாற்ற விலையாக தன் இரத்தத்தையே கொடுத்த ஆண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் உட்கார்ந்துருப்பது போரிங்காக இருக்கா? சில வாலிப பாய்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்ல வாலிப பாய்ஸ் சொல்லுவாங்க, போரிங். ஹோலி லைஃப் இஸ் போரிங். ஐ சே ஹோலி லைஃப் இஸ் a jolly life. அக்கிரமத்தை வெறுத்து நீதியை நேசிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்துருக்க அபிஷேகத்து பேர் ஆனந்ததையில் அபிஷேகம், ஆனந்தபையில் அபிஷேகம். டாக்ஸ் கிடைக்கலாம், அங்கே போக தேவை கிடையாது. they will drunk with the wine of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் புது எண்ணெய் திராட்சரசத்தினால் அவர் வெறி கொண்டவர்களாய் ஆராதிப்பாங்க. ஆராதனையில் ஒரு வெறி வரணுங்க, ஆராதனையில் ஒரு வெறி வரணுங்க. வெறி கொண்டவர்களாய் ஆராதிப்பார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஆராதிப்பது எனக்கு சந்தோஷம். நெருக்கமாக இருக்கிறது எனக்கு விஸ்தாரம் வேண்டும். என் ஜெபஜெபியத்தில் விஸ்தாரம் வேண்டும், என் ஆராதனையில் விஸ்தாரம் வேண்டும், என் அபிஷேகத்தில் விஸ்தாரம் வேண்டும். எனக்கு ஒரு விஸ்தாரம் வேண்டும். எலிசாட்ட போய் சொல்கிறாங்க, போய் நீங்கள் வெட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, நீர் எங்களோடு கூட வர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். கட்டும் மக்களோடு கர்த்தர் இருப்பார். நீர் வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்று அன்றைக்கு மோசே சொன்னதுக்கு காரணம் இதுதான். மோசே நீ போ, நீங்கள் வாங்க.
அப்போ தான் நான் போவேன். உங்களுடைய பிரசன்னம் இல்லைன்னா நான் போக மாட்டேன். ஆலயத்துக்கு வரும்பொழுது பிரசன்னத்தோடு வரணும், பிரசன்னத்தோடு வரணும். யுவர் எ கேரியர் ஆஃப் த ப்ரெஷஸ் கார்கோ. பரிசுத்தாவியை சுமக்கிற பிள்ளையாக இருக்கணும். நீ ஆலயத்தில் வந்தோடனே ஒரு அபிஷேகம் நிரம்பி வரணும். நீ வாயை திறந்தோடனே ஒரு அபிஷேகம் வரணும். இந்த பிள்ளை வாயை திறந்தா போதும், அப்படி பத்தி எரியும் சொல்லணும், அப்படி இருக்கணும். இந்த பிள்ளைங்க பாடினாங்களே சின்ன மனுஷனுக்குள்ள, என்ன அழகாக இருந்து தெரியுமா அந்த பாட்டு? சின்ன மனுஷனுக்குள்ள அழகாக பாடினாங்க அந்த பாட்டை. பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியம் நடக்கும். ஒன்றை பார்த்து ஊரே வியக்கும். அவன் மூக்கு மேலே கை வைக்கும், மூக்கு மேலே கை வைக்கும். அவர் ஆராதிக்கிற மக்கள் போய் விட்டு, நான் கூட வர்றேன், என் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். ஆலயத்தை கட்டுற மக்களோடு கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். அவர்களை தனியாய் விடுகிறவர் அல்ல, துணையாக வருகிற தேவன். அவங்க கோடாலி எடுத்தாங்க, வெட்ட ஆரம்பித்தாங்க. திடீர்னு கோடாலிக்க அந்த தலை அப்படியே விழுந்து போச்சு. நம்ம ஊரில் சிலர் திட்டுவாங்க பார்த்துறீங்களா, கோடாரி கம்புன்னு. அப்படின்னா அந்த தலை போச்சுன்னா கோடாரி கம்பால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. அந்த தலை தான் வெட்டுற தலைங்க. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஷார்ப்னஸ் ஆஃப் யுவர் வெப்பன் இஸ் கான். நீ அந்த கூர்மை போயிட்டு, உடைய செபத்தினுடைய கூர்மை போயிட்டு, உடைய அர்ப்பணிப்பின் கூர்மை போய்விட்டது, உடைய ஆராதனையின் கூர்மை போயிட்டது. இப்போ எல்லாமே காணாமல் போச்சுது. ஐயா காணாமல் போயிட்டியா? ஏன்? பிடி சரியா இல்லை, அதான் நழுவி போயிட்டு. ஆண்டவரை பிடிக்கணுங்க, ஒரு பிடிக்கணுங்க, நழுவ விடக்கூடாதுங்க. அவர் போகிறவர் போல காண்பிப்பார், அப்புறம் போகிறவராய் காண்பிப்பார். விட மாட்டேன் உம்மை, நான் விட மாட்டேன். நீர் என்னோடு இரும் ஆண்டவரே, நீங்காதரும். பொழுது போயிட்டு இரவாயிற்று, என்னோடு கூட இரும். ஒரு வினாடி என்னை கைவிடாதையும், என்னை கைவிடாதையும். நான் கட்டுற பிள்ளை, நான் ஆண்டவர் ஆலயத்தை கட்டுற பிள்ளை, ஆனால் நீ வரணும். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே பண்ணாதீங்க. நீ பாடினா ஒரு அபிஷேகம், நீ பிரசங்க பண்ண ஒரு அபிஷேகம், நீ ஜெபித்த ஒரு அபிஷேகம். நம்ம பலத்தினாலும் பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியில் இயங்குறவன், ஆவியில் இயங்குற மக்கள். ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தில் செய்யணும். ஆவி இல்லாத பாவியாக நீ இருக்கக்கூடாது. நீ பாடுறது யாருக்குமே கேட்காது, எவ்வளோ அழகாக இருந்தாலும் கேட்காது. நான் ஆவியில் அக்கறையில் பாடின எல்லாருக்குமே கேட்கும், எல்லாருக்குமே கேட்கும். ஹல்லேலூயா. நீர் வர வேண்டும், நான் வரேன். அவங்க போச்சு, கோடாலிக தலை போச்சு. ஐயா போச்சு போச்சு, இரவல் வாங்கப்பட்டது. நீ வச்சிருக்கிறலாம் இரவலுங்க. யாராவது 5 சவரன் நகையோட பிறந்தீங்களா? கல்லறைக்கு போக சமயம் தாலியாவது போகுமா, மோதிரமாவது போகுமா? போகாது. அன்பாய் கட்டின தாலி மகள், என் மனைவி கல்லறைக்கு போகிற, அதையாவது விடலான்னு விடுவாங்களா? இல்லை, அதான் கடைசியாக கடத்துவாங்க, அதான் கடைசியாக கடத்துவாங்க. ரொம்ப சிரிப்பு. சென்னையில் ஒரு பெரிய பணக்காரர், அவர் பயங்கர கோல்டு வாட்ச் போட்டிருப்பார், கோல்டு ஹேண்ட் செயின் எல்லாம். அவர் செத்து போயிட்டார். அந்த கோல்டு வாட்ச் அவருக்கு போட்டிருந்தாங்க. வர்ற ஆளெல்லாம் செத்து போன ஆளை பார்க்கல, கோல்டு வாட்ச் தான் பார்த்தாங்க. ஐயோ பார்த்தீங்களா, பிணம் ஒன்றா போச்சு எல்லாமே. பணம் இருக்குவ தான், அதுக்கப்புறம் பிணம் தாங்க. கோல்டு வாட்சை தான் பார்த்தாங்க. அப்புறம் என்னாச்சு, மகன் டெல்லியிலேருந்து வரான் 4 மணிக்கு. வந்தோடனே அம்மா அழுறாங்க, தம்பி அப்பா போயிட்டாருடா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வாட்சையும் கடையும் கலத்திட்டு பெட்டியை மூடணும். அவ்வளோதான், அவ்வளோதான், க்ளோஸ் க்ளோஸ். இரவல் இரவல் இரவல், ஆண்டவர் கொடுத்த இரவல். பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த இரவல், வீடு கடவுள் கொடுத்த இரவல். இரவல் தந்தவர் கேட்பார், இல்லைன்னா விடுவாரா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா, நம்மளுக்கு மட்டும்தான் இரவல் கொடுத்தாரா? அவரே இரவலில் தான் வாழ்ந்திருக்காரு. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. உலகத்திற்கு சொந்தக்காரர் வைத்திருந்த கழுதை இரவல், படகு இரவல், மேல் வீடு இரவல், எல்லாமே இரவல் தான். ஏசு எல்லாமே பாரோ பண்ணியிருக்காரு. பாரோட் போட், பாரோட் டாங்கி, எல்லாமே பாரோடு. அப்பர் ரூம் பாரோடு. எதுனா நம்ம இரவல் வாங்கலாம். கல்லறை இரவல் வாங்கணுமா? கல்லறையும் இயேசுவுக்கு இரவல் தான். ஒரு வித்தியாசம் தெரியுமா? நம்ம இரவல் வாங்கினா கொடுக்க மாட்டோம். நம்ம ஆண்டவர் கல்லறையை கூட கொடுத்துட்டு போனார்.
நம்ம வாழ்க்கையில் இருப்பதெல்லாம் இரவலுங்க. ஐயோ, இரவல் வாங்கின வாழ்க்கையை நான் இழந்துட்டேனே. அவர் திரும்பி கேட்பாரே, கொடுத்தவர் கேட்பாருங்க, கொடுத்தவர் கேட்பாருங்க. ஆயுசு நாளை கொடுத்தேன், அழகை கொடுத்தேன், செல்வத்தை கொடுத்தேன், செல்வாக்கை கொடுத்தேன், என் அபிஷேகத்தை கொடுத்தேன், வரத்தை கொடுத்தேன், கொடு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு உனக்கு தர்றாப்பா, எனக்கு தந்ததெல்லாம் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே, திருப்பி கொடுக்குறேன் அப்பா, திருப்பி கொடுக்குறேன் அப்பா. இரவல், ஐயோ நான் இழந்துட்டேனே. அப்போ அந்த எலிசாத்துக்கு சொன்னாரு, எங்கே நீ விட்ட சொல்லு, அது உனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. விட்ட இடத்த காட்டு, நான் உனக்கு திருப்பி தரேன். எங்கே இழந்தாய் மகளே, எங்கே இழந்தாய் மகளே, எங்கே விட்டாய் மகனே, நீ எங்கே விட்டாய் மகனே. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்குறோம், பெரிய ஆராதனை வீரன் யார்? தாவீது. பயங்கர ஆராதனை வீரன். எத்தனையோ சங்கீதங்களை, இன்பமான சங்கீதங்களை பாடினவர் தான் இந்த சாமுவேல். வாலிபனாக இருக்கும் பொழுது யுத்தத்துக்கு போய் கோலியாத்தின் தலையை வாங்கிட்டு வந்தார் இந்த தாவீது. யுத்தத்தில் பராக்கிரமசாலி, கர்த்தரின் ஆராதனை வீரன், இன்பமான சங்கீதங்களை எழுதியவன், இன்னும் சொல்லப்போனா இதயத்துக்கு ஏற்றவன். ஆனால் வாழ்க்கையில் கொண்டு வந்ததுங்க, நழுவ விட்டுட்டான், பிரிய விட்டுட்டான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது கதை மாதிரி நான் சொல்கிறேன். யுத்தத்துக்கு போகும் காலம் வந்தது. முன்னால் போக வேண்டிய தாவீது மச்சுப்பாவு போடப்பட்ட வீடுகளில் அவன் உட்காந்துட்டான். கர்த்தருடைய யுத்தம் பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவுப்பட்ட வீடுகளில் இருக்கிறது மாதிரி அவன் மச்சுப்பாவுப்பட்ட வீடுகளில் இருக்கிற ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்துட்டார். எல்லோரும் போங்க, எல்லோரும் யுத்தத்துக்கு போங்க, ஐ ஜஸ்ட் ரிலாக்ஸ். எப்போ நீ ரிலாக்ஸ் பண்ணுற அப்போ தான் சாத்தான் வருவான். எப்போ நீ ஆலயத்துக்கு வராமல் வீட்டில் இருக்கியோ அங்கே தான் சாத்தான் வருவான். ஜபிக்கிற வேலை ஜபிக்காமல் இருந்தால் அப்போ தான் சாத்தான் வருவான். அவரை துதிக்கிற வேலை துதிக்காமல் இருந்தால் அப்போ தான் சாத்தான் வருவான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிலாக்ஸ். கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் விட்டுடலாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை விட்டுடலாம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீ விக்கிராதனை பண்ணலை, நீங்கள் விபச்சாரம் பண்ணலை, ஆனால் ஒரு பெரிய பாவம் செஞ்சுருக்கீங்க. அது என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராமல் இருந்திருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராமல் இருந்தது பாவம். 10 கற்பனைகளில் ஒன்று. விக்கிராதனைக்கு, விபச்சாரத்திற்கும், மந்திரத்துக்கும், சூனியத்துக்கும் சமானம். ஒரு நாள் போட்டால் என்ன, ஒரு நாள் போட்டால் என்ன? அந்த ஒரு நாள் கற்பனைகளை எழுதி வைத்திருக்கிறாரே, ஓய்வு நாளை அனுசரிக்க நீ மறவாதிருப்பாயாக என்று. எல்லாத்துக்கும் லீவ் போடாதவங்க சர்ச்சுக்கு மட்டும் லீவ் போடுவாங்க. எங்கே லீவ் போட்டாலும் லீவ் லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. எத்தனை பேர் பாஸ்டருக்கு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தீங்க ஞாயிற்றுக்கிழமை வராததுக்கு? கர்த்தரிடம் எத்தனை பேர் மன்னிப்பு கேட்டீங்க? ஆண்டவரே நான் ரிலாக்ஸாக இருந்துட்டேன்ப்பா, ரிலாக்ஸாக இருந்துட்டேன்ப்பா. கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு போடப்பட்ட வீடுகளில் வாழ்கிறதுக்கு இது காலமா? இது யுத்த காலம். யுத்த காலத்தில் நிற்க வேண்டிய போர் வீரன் நீ அல்லவா? எங்கே இளைப்பாரி கொண்டிருக்கிறாய்? எங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? சூரச்செடிங்கில் தூங்குகிறாயா? அல்லாவிட்டா ஏதோ ஒரு கப்பல் அடித்தளத்தில் தூங்குறியா? இது தூங்கும் காலம் அல்ல, இது எழும்பும் ஒரு காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே விட்டாய் சொல்லு. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் யுத்தம், கர்த்தருடைய யுத்தம் என்கிற மனப்பான்மையாகிய அந்த கோடாயிலுடைய தலையை இழக்கிறான் பாருங்க தாவீது. லாஸ்ட் ஷார்ப்னஸ் ஆஃப் ஹிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அவன் மேலே போய் தூங்கிட்டு இருக்கும்போது சாத்தான் சொல்லுவான், ஏய் மொட்டை மாடிக்கு வா, மொட்டை மாடி காற்று வாங்க வான்னு. மொட்டை மாடிக்கு காற்று வாங்க போனவன் காதல் வாங்கி வந்தான். அடுத்த வீட்டு பொண்ணுடைய பாத்ரூமை எட்டி பார்த்தான். கர்த்தர் மேலே நோக்கமாக இருக்கணும், கர்த்தர் மேலே கண்ணை வைக்கவேன், பொண்ணு மேலே கண்ணு வச்சான். பார்த்ததில்லை, அவள் தான் அழகின்னு கூப்பிட்டான், பாவம் செஞ்சான். லாஸ்ட் இட் ஷார்ப்னஸ் ஆஃப் ஹிஸ் டிவோஷன் இஸ் லாஸ்ட். கர்த்தரில் அவன் வைத்திருந்த அந்த ஆராதனையினுடைய அந்த கூர்மையை அவன் இழந்துடுறான்.
இப்போ அவனுக்கு என்ன தான் பாட முடியும்? அவனுடைய பாடல் போனது. அழுகையும் கண்ணீரும் புலம்பலும், பாவத்தின் சம்பளம் மரணம். மனைவி சொல்லி விடுறா, மனைவியில் அந்த பட்சேபா சொல்லி விடுறா, என் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு. எழுதி வைங்க, உங்கள் ஃப்ரிட்ஜில் எழுதி வைங்க. கான்சிக்வன்ஸ், விளைவுகள், பாவத்தின் விளைவுகள். பாவம் செஞ்சுட்டு சும்மா வாயை தொடச்சிட்டு போகலான்னு நினைக்காதீங்க. தெர் இஸ் கான்சிக்வன்ஸ். எவ்ரி சின் ஹேஸ் எ கான்சிக்வன்ஸ். ஒவ்வொரு பாவத்துக்கும் விளைவு இருக்குதுங்க. தப்பவே முடியாதுங்க, தப்பவே முடியாதுங்க. அந்த விளைவை நினச்சா நம்ம பாவமே செய்ய மாட்டோம், தெரியுமா? விளைவுகளை நினைத்தால் நம்ம பாவமே செய்ய மாட்டோம். ஐயோ இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதே, தெரியணுமே. If you are a carrier of the presence of God, you will know. கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவனாக இனி இருந்தால், அபிஷேகத்துக்குள் நீ இருந்தால், அவர் உனக்கு போதிப்பார். அவர் உன்னோடு சொல்வார், this is not a time to relax, time to go forward. இது அந்த சோம்பேறியாக இருக்கும் காலம் அல்ல, கர்த்தருக்கு யுத்த களத்தில் நிற்க வேண்டிய ஒரு காலம். அல்லேலூயா. இவன் பாவம் செஞ்சிட்டான்ல, தப்பு செஞ்சிட்டான்ல, இவன் என்ன பண்ணுறான்? தப்பை மறைக்கிறதுக்கு வழி பார்க்குறான். உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ராஜாவாக தாவீதால் மறைக்க முடியலைன்னா உங்களால் மறைக்க முடியுமா? உங்கள் வருமானம் பொத்தலான பையில் போனாலே தெரிஞ்சு போயிடும் நீங்கள் யாருன்னு. கர்த்தர் ஊதி போடுவார், ஊதி போடுவார். சாத்தான் இல்லை, கர்த்தர் ஊதி போடுவார். கர்த்தர் ஊதி போடுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஆலயத்தை கட்டுவதற்காக அனைத்தையும் சம்பாதித்து வைத்த தாவீதா, ஆமாம், கட்டணும்னு மனம் இருந்து, ஆனால் அங்கே ஒரு பாவம் கரும் புள்ளி அவன் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை மறைக்கிறதுக்கு அந்த உரியா, உத்தமனான உரியா, பச்சைப்பாடை கணவனை கூப்பிடுறாரு. அவருக்கு பலகாரம்லாம் கொடுக்குறாரு வீட்டுக்கு போகணும். அவனுக்கு தெரியும், நல்லா தெரியும், அவன் பலகாரத்துக்கு பின்னால் ஒரு பாய்சன் இருக்குன்னு அவருக்கு தெரியும். இது பலகாரம் திங்கிற நேரம் அல்ல, என் மனைவியோட குற்றால அருவிக்கு போய் குளிக்கிற நேரம் இல்லை. இது ஒரு யுத்த காலம், யுத்த காலம். மென்டாலிட்டி ஆஃப் வார், மென்டாலிட்டி ஆஃப் அ வின்னமேன். யுத்தம் என்று அவன் மனசில் இருந்து பலவர் குடிக்க கொடுப்பார். குடித்தாலாவது இவன் மனைவியை நினைப்பான். குடிச்சா கூட மனைவியை நினைக்காம கர்த்தருடைய யுத்தத்தை நினைத்த ஒரு மனிதன். ஷார்ப்னஸ் இன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அவனுடைய கோடாலி தலையோடு இருந்தது, இவனுக்கு தலை போயிட்டு. தாவீது தலையை இழந்துட்டான், கோடாலியை தலையை இழந்துட்டான். ஆனால் அந்த உரியாவோ தலையை உறுதியாக பிடிச்சிட்டு இருந்தான். விட மாட்டேன், கை நழுவ விட மாட்டேன். சரியா ஸ்ட்ராங் கிரிப் ஆன் த கால் இன் இஸ் லைஃப். அவன் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த அழைப்பில் கிரிப்பாக பிடிச்சிருந்தான். உனக்குரியதை உறுதியாய் பற்றி கொண்டு விட்டுறாத, விட்டுறாத, கை நழுவ விடாத, கை நழுவ விட்டுறாத. ஹோல்ட் ஃபாஸ்ட், ஹோல்ட் ஃபாஸ்ட், உறுதியாய் பற்றி கொண்டிரு. ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உனக்கு தருவார். உனக்கு பிரதிபலன் உண்டு, உனக்கு பிரதிபலன் உண்டு. நீ போ. அதெல்லாம் நான் போக முடியாது. நான் யுத்த வீரன், மெய்க்காப்பாளன். மனைவி எங்கே இருக்கா? பக்கத்து வீட்டில் இருக்கா. ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் இல்லையா? அது கூட பண்ணல. அப்போ தாவீது என்ன பண்ணார்? வேறு வழியே இல்லை. ஒரு மரண சாஸ்திரத்தை இவன் கையில் எழுதி கொடுக்கான். டெத் சென்டென்ஸ். உரியா கையில் டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்கிறார். அவன் போய் வீட்டில் போய் வாசித்து பார்த்தா தெரிஞ்சு போயிருக்கும். வாசிக்கலை, மனைவியும் பார்க்கல. ஒரு அல்லையை போடுங்க பார்க்கலாம் உரியாவுக்காக. ஷார்ப்னஸ். அந்த கோடாலிக்கு தலை கரெக்டாக இருக்குது. இங்கே தாவீதுக்கு கோடாலிக்கு தலை போயிட்டு, கோடாலிக்கு தலை போச்சுன்னா கோடாலி கம்பு தான், பிரயோஜனமே கிடையாது. இப்போ உரியாவை கொல்றதுக்கு யுத்த களத்துக்கு அனுப்பிட்டான் இந்த தாவீது. அவனுடைய அந்த இழந்துட்டான், அந்த கோடாலிக்கு தலையை அவன் இழந்துட்டான். அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு இடத்துக்கு அவன் வந்துட்டான். அந்த உரியாவை கொன்றுவாங்கங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையை, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன தெரியுமா? யுத்த களத்தில் இருக்கும் போர் வீரனுக்கு குண்டடி நெஞ்சில் தான் இருக்கணும், முதுகில் இருக்கக்கூடாது. குண்டு நெஞ்சில் இருக்கணும். ஹோல்ட் ஃபாஸ்ட், உறுதியாக பிடிச்சிக்கோ, உறுதியாக பிடிச்சிக்கோ. நீ கட்டணும்னா உறுதியாக பிடிச்சிக்கணும். நீ கோடாலிக்கு கிரிப்பு கரெக்டாக இருக்கணும்.
இந்த ஊரியாவுக்கு கரெக்டாக இருந்துங்க. தாவீது தடம் புரண்டுட்டான். என்னை கேட்டுக்கொண்டு கத்தடி பிள்ளையார் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு போயிட்டேன்ப்பா, நான் பின்வாங்கி போயிட்டேன். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி ஆண்டவரே எனக்குள்ள தாரும். உற்சாகமான எனக்கு தாரும். அப்பொழுது பாதகருக்கு வழி அறிவிப்பேன். உங்களுடைய ஆலயத்தை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய ஆலயத்தை நான் கட்டுவேன். உண்மை உள்ள உத்தம வீரனை கர்த்தர் மறந்தாரா? மறக்கவில்லையே. இயேசுவின் வம்ச வரலாறு பட்டியலிலே வரும் பொழுது உரியாவின் மனைவியா என்று பெத்சேபால எழுதி வைக்கிறார். தாவீதுக்கு பேரை கேன்சல் பண்ணுறார். நீ இழந்தாய் என்றால் உன்னுடைய உண்மையான ஸ்தானத்தை நீ இழந்துருவ. கேன்சல் பண்ணிடுவார் ஆண்டவர். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை எங்கே நீ விட்டாய் என்று சொல்லு. உன்னுடைய அந்த கோடாரியுடைய தலை எங்கே விழுந்தது என்று சொல்லு. அப்பொழுது நான் உனக்கு உதவி செய்கிறேன். எங்கே விழுந்தது? 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சிம்சோனை பார்க்குறோம். தாயின் கருவில் இருக்கும் பொழுது வல்லமையான வீரனை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பெலிஸ்தரை அழிக்கும்படியாய் திட்டம் வைத்து உன்னத நோக்கத்தோடு அவனை ஷார்ப்பாக வச்சிருந்தார் ஆண்டவர். அவன் உழுக்கனா போதும் வல்லமாக வந்துருங்க, அவ்வளவு ஷார்ப்பாக அவனை வச்சுருந்தார். அவன் டெட் பாடி கிட்ட போகக்கூடாது, அவனை தலையை சவரம் பண்ணக்கூடாது, குடிக்கக்கூடாது, பரிசுத்தமாக தன்னை காத்துக்கணும். அந்த பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட வரையிலும் பரிசுத்தாவின் வல்லமை அவனுக்குள்ளே இருந்தது. ஒரு நாள் ஒரு பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு பின்னால் போயிட்டான். பெண்களை நம்பி பேதியாய் மாறி வாழ்க்கையின் ரகசியம் சொல்லாதே. அவன் அழகுலையே மயங்கிட்டான், அழகுலையே மயங்கிட்டான். he lost the sharpness. அவன் வாழ்க்கையில் கோடாரி உழப்போகுது, கோடாரிக்கு தலை உழப்போகுது, தலை விழப்போகுது. அவன் எப்போவும் கேட்பா, சிம்சோனே உன்னுடைய பெலன் எங்கே இருக்குது? கேட்டவுடனே உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இவர் வஞ்சகம் பண்ணுறவா, இவர் துரோகி, உன் வாழ்க்கைக்கு வலை விரிக்கிறான்னு தெரிஞ்சிருக்கணும். அபிஷேகப்பட்டவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் விபச்சார மயக்கத்தால் அபிஷேகத்தையே மறந்துடுறான் அவன். லாஸ்ட் இஸ் ஷார்ப்னஸ். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய அவன் மடியிலே படுத்து கடைசியில் வாழ்க்கையின் ரகசியம் சொல்லிட்டான். என் தலைமுடியெல்லாம் நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா எல்லார போல் ஒருவனாக நான் மாறிடுவேனே. அப்படியே மடியில் தூங்க வச்சுட்டான். எத்தனை பேருக்கு இந்த விபச்சார மயக்கம்? இப்போ தமிழகத்தில் இருக்கிற பெரிய பாவம் பால் உறவு பாவம், ஒரு இன சேர்க்கை, அசுத்தமான பாவம். ஹிந்து கூட நல்லா இருக்காங்க, மோதியம் கூட நல்லா இருக்காங்க, கிறிஸ்தவங்க தான் ரொம்ப மாடர்னாக இருக்கும். சொல்லுவாங்க வாலிப பிள்ளைங்க சிஸ்டர், வாலிப பிள்ளைங்க சார். முஸ்லீம் வாலிபம் எப்படி இருக்கான்? முஸ்லீம் வாலிபம் எப்படி இருக்கான்? முஸ்லீம் வாலிப பொண்ணு எப்படி இருக்குது? எல்லாம் மூடிக்கிட்டு தான் வருது காலேஜுக்கு கூட. நிறைய கன்னியாகுமரி பக்தி அவளத்த பொண்ணுங்க சென்னையில் லேடிஸ் காலேஜில் முடியை வெட்டி ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டும் போட்டிருக்காங்க. ஆனால் பொண்ணான்னு தெரியாது. ஜீன்ஸ் பேண்ட்டில் வெள்ளை கூண்ட பேண்ட்டு 2000 ரூபா பேண்ட்டு பிச்சைக்காரமாக இருக்கும், ஓட்டையாக போட்டிருக்கும். 2000 ரூபா பேண்ட், அது ஓட்டையாக இருக்குங்க, பிச்சைக்காரங்க மாதிரி. நம்ம ஒரு பிச்சைக்காரி மாதிரியே இருக்கும் அது. ஆனால் அதை போட்டுட்டு பெரிய ஃபேஷன் ஆகுது. சென்னையில் பயங்கர ஃபேஷன் ஆகுது. எங்கே போவாங்க? பியூட்டி பார்லர், ஐஸ்கிரீம் பார்லர், எல்லா பார்லரும் போவாங்க. எங்கேருந்து காசை காதில் இருக்கிறத கழுத்தில் இருக்கலாம் விற்று பிள்ளை பண்ணிக்கிற சென்னையில் ஊர் சுற்றுறா. ஏதோ ஒரு பையனோட ஊர் சுற்றுறா. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய கடைசியில் அவள் ஷார்ப்னஸை இழக்கிறா, சிம்சானை போல் இழக்கிறா. அப்போ தான் கண்ணு தெரியுது. கண்ணை பிடுங்கின பிறகு தான் கண்ணு தெரியும். அவன் அந்த டெலியில் அவனை காட்டி கொடுத்த துரோகி கண்ணை பிடுங்கிட்டா. எந்த பொண்ணு அச்சா பொண்ணுன்னு சொன்னானோ பார்க்கல அழக, அவள் தான் கண்ணை பிடுங்கணும். பார்க்குறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என்ன பார்க்குறீங்கன்னு. உன் கண் சுத்தமானதாக இருந்தா நீ எல்லாத்துலேயுமே சுத்தமாக இருப்ப. உன் கண் பிரகாசமாக இருந்தா நீ எல்லாத்துலேயும் பிரகாசமாக இருந்த. என்ன பார்க்குறீங்க? ரொம்ப கவனமாக இருங்க. என்ன பார்க்குறீங்க? கவனமாக இருங்க. என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், கல்வாரியை நோக்கி பார்க்கிறேன். அவரை பார்த்த முகங்கள்
இனி ஒரு அசுத்தத்தை பார்ப்பது கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கத்தரிய பிள்ளைய அவன் கண்ணை பிடுங்கி அவனை அரைக்க வச்சாங்க. பராக்கிரமான சிம்சோனி, நீ உழுக்குனா போதுமே உனக்கு வல்லமை வரும். இப்போ நீ அரைக்கிறவனா மாறி இருக்கியே. த சின் வில் மேக் யூ பிளைண்ட், த சின் வில் மேக் யூ கிரைண்ட். அரைக்கிறான், மாவு அரைக்கிறான். யாருக்கு? பெலிஸ்தியனுக்கு மாவு அரைக்கிறான். பெலிஸ்தியனுக்கு மாவு அரைக்கிறான். இழந்து விட்டான், ஷார்ப்னஸை இழந்து விட்டான், தன்னுடைய பலனை இழந்து விட்டான், பராக்கிரமத்தை இழந்து விட்டான். பெண்களில் பிறந்ததில் அவனை மாதிரி பலசாலி இல்லை, இழந்துட்டான். பலவீனமானவன் மாறி போயிட்டான். இப்போ என்ன தெரியுமா? ஒரு குட்டி பையன் உன்னை வேடிக்கை ஆக்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். பரிதாபமாக ஒரு ஜெபத்தை பண்ணும், பரிதாபமாக ஒரு ஜெபம். ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும், நீ தாங்கப்பா. நான் இழந்ததை சொல்கிறேன். தெளிலால் மடியிலே நான் இழந்து விட்டேன். எங்கே விட்டேன் என்று நான் சொல்லுகிறேன். நீ போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு நான் போயிட்டான்ப்பா. தயவுசெய்து இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தணும் சொன்னபோது அந்த பலனை கத்தர் கொடுத்தாரு. உயிரோடு கூட இருந்ததை பார்க்கலாம். மரித்தவர்கள் அவன் மரிக்கும் பொழுது அநேகம் பேரை கொண்டுட்டு வெற்றி வீரனாய் போகிறாரு. எங்கே இழந்தாய் சொல்லு, எங்கே விட்டாய் சொல்லு, எங்கே விட்டாய் சொல்லு. அபிஷேகத்தை எங்கே இழந்தாய்? நான் திரும்பவும் உனக்கு தருவேன், திரும்பவும் நான் உனக்கு தருவேன். ஷோ மீ வேர் யூ லாஸ்ட். உன்னுடைய கோடாரியுடைய அந்த தலையை நீ எங்கே இழந்தேன்னு மட்டும் சொல்லு, நான் உனக்கு திரும்பி தரேன். சிம்சோன் சொன்னான், தெளிலா மடியிலே நான் இழந்து விட்டேன் அப்பா, தடம் புரண்டேன், தெளிலால் மடியிலே தூயில் இழந்தேன், என் பலனை இழந்தேன். கீமி பேக். திரும்பி தருவீங்களாப்பா, திரும்பி தருவீங்களாப்பா? நான் திரும்பவும் உனக்கு தருவேன். ஷோ மீ வேர் யூ லாஸ்ட். எங்கே நீ இழந்தேன்னு நீ சொல்லு, நான் உனக்கு திரும்பவும் தரேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நான் வரும் பொழுது எங்கள் நம்ம பேதுருவை பார்க்குறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பேதுரு நல்ல ஆள், ஜம்பிங் பர்சனாலிட்டி. ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், நீங்கள் எங்கே செத்தா அங்கே சாவேன், நீ எங்கே போனாலும் அங்கே நான் போவேன், உன்னோடு மறிக்கிறதுக்கு நான் துணிஞ்சிட்டேன்னு அவன் சொல்லுவான். ஆண்டவர் சிலுவைக்கு அப்போ நேர போகும் சமயம் இவன் வந்து ஆண்டவருக்கு விரோதிகளோடு குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறார். அக்கினி சூளையில் சோதனையில் கர்த்தரோடு இருக்க வேண்டியவன் அந்நியரோடு உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். பாவிகளோட வழியில் நிற்காத, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத, இரவு பகல் கர்த்தர் மேல் தியானமாயிரு, உனக்கு ஆசீர்வாதம் தானாக வரும். எங்கே இழந்தாய், எங்கே இழந்தாய்? உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்ந்துட்டான். ஒரு பொண்ணு வந்து சொல்லும், ஏய் எனக்கு ஒன்று தெரியும், நீ ஏசு கூட தான் இருந்த. ஐயோப்பா எனக்கு தெரியாதுப்பா. என்ன உன் பேச்சே காட்டி கொடுக்க, நீ ஏசு கூட தானே இருந்தேன்னு. தெரியவே தெரியாதுப்போ, நீ தான் அந்த ஆசாமி, சத்தியமாக தெரியாது. கோழி கூவுச்சுங்க. உன் வாழ்க்கையில் கோழி கூவுதா? அடா புறாவானவர் வந்து அமர்ந்திருக்கிறாரா? கோழி கூச்சுங்க. வேதம் சொல்கிறது 22ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம், வெளியே போய் மனம் கசந்து அழுதான். வாசிங்க. வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞானதிருஷ்டினால் இதை பார்த்தது யாரு? இதை பார்த்தது யாரு? பேதுரு. நீ யாரோட போயிருக்கணும்? ஆண்டவரோடு போயிருக்கணும். இப்போ நீ இங்கே என்ன வேலை பண்ணுற? என்ன வேலை பண்ணுற? நான் சொல்கிறேங்க, முகமதியனை தொப்பி வச்சா தெரியும் முகமதியன்னு, சீக்கியனையும் அந்த தொப்பி வச்சா தெரியும், ஹிந்து விபூதி அடிச்சுட்டு வெளியே வருவாங்க தெரியும். உன்னை எப்படி தெரியும்? உன்னை பார்த்தாலே தெரியும், உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் நீ கிறிஸ்தவன்னு. கருவாடு கடைக்காரனும் பூக்கடைக்காரனுக்கும் போனால் வெளியே வந்தால் தெரியும்ல. நீ எவ்வளோ தான் சென்ட் அடித்தாலும் கருவாடு வாசனை வரும், பூ வாசனை வரும். சாரோனின் ரோஜாவோட நீ ஒரு நாள் இருந்தால் போதும், அந்த வாசனை தெரியுங்க. நீ எவ்வளோதான் உன்னை மறைக்கணும்னு நினச்சாலும் உன் முகத்தில் இருக்குங்க.
நீ ஒரு நாள் கத்தர் பிள்ளையாக இருந்தால் போதும், அது தெரியுங்க. வாரம் ஏர்போர்ட்டில் நீ இப்போ என்ன பார்த்து ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. நான் ஜெபம் பண்ண உனக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு. பார்த்தாலே தெரியுதுங்க. மறைக்க முடியாதுங்க. உள்ளத்தில் இருக்க இயேசுவை மறைக்கவே முடியாதுங்க. அது முகத்தில் அப்படியே தெரியுங்க. என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிய பிள்ளைய அவன் மனக்கசந்து அழுதான். பேதுருவே, எங்கே நீ இழந்த? உட்காராத இடத்துல உட்கார்ந்தே இல்லை, அங்கே தான் என் கோடாரியின் தலையை நான் இழந்து விட்டேன். சொல்லு எங்கே விட்டேன்னு சொல்லு, நான் உனக்கு திரும்பவும் தாரேன். அவன் மனம் கசந்து அழுவான். கர்த்தர் வர மன்னிப்பார், திரும்பி பார்ப்பார். அந்த பார்வையிலே ஒரு ரட்சிப்பை அவனுக்கு கொடுப்பார். நீ ஏதோ ஆண்டர் விட்டு தூரம் போய் உன் வல்லமையை இழந்து, உன் ஜெப ஜீவத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்து நீ உட்கார்ந்துருக்கீங்களே, கிடைக்குமா? மறுபடியும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இல்லாதிருந்து நம்பிக்கை அருளுகிற தேவன் இன்றைக்கி வந்திருக்கிறாரு. காட்டு எங்கே போட்ட உன் கோடாலிகத்தால் எங்கே போச்சு? இன்னும் ஒன்று யோனா. ஆண்டவர் சொல்வார், நீ நினிவேக்கு போ. நான் போக முடியாது, அங்கே போனால் அடிச்சிடுவாங்க. அது நார்த் இந்தியா, நான் போக முடியாது. குஜராத் நான் போக முடியாது. மத்திய பிரதேசம் நான் போக முடியாது. நான் வேணால் சென்னையில் இருக்கேன், அதோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் இருக்கிறேன். நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ. அவன் வேறு ஊருக்கு போயிட்டான், தர்சீஸுக்கு போயிட்டான். அழைப்பினுடைய ஷார்ப்னஸை இழந்துட்டான். ஆண்டவர் அழைத்த அழைப்பினுடைய அந்த வல்லமை அவன் இழந்துட்டான். நேர யோனா அடித்தளம், கப்பல் அடித்தளத்தை போய் தூங்குவான். சில வேளை கத்தரை விட்டு போகிறவங்க நல்லா தூங்குவாங்க. ஆண்டவர் தூங்க விட மாட்டார். மற்றவனை வச்சு எழுப்புவார், புறஜாதிகளை வச்சு எழுப்புவார். சிலவே நீங்கள் பார்த்துருக்கீங்கள, காலை 4 மணிக்கு தூங்க சமயம் அல்லான்னு ஒரு சத்தம் கேட்கும். ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஒரு சத்தம் கேட்குது, எழுப்புவாங்க. இன்னொரு சத்தம் கேட்கும், அதை சொல்ல மாட்டேன். ஒரு சத்தம் கேட்கும், இவ்வளோ சத்தம் வந்து எழுப்புறாங்க. நீ எழுப்பாட்ட அவங்க எழுப்புவாங்க. உடனே எழுப்புவாங்க. என்னை கேட்டுக்கொண்டு கத்தடிய பிள்ளைய அவங்க வந்து எழுப்புனாங்க. நீ யாரு? நீ தூங்கி கொண்டிருக்கிற. நாங்கள் எல்லாம் எங்கள் தேவனை கூப்பிடுகிறோம். இந்தியாவில் சீக்கியர்கள், முகமதியர்கள், இந்துக்கள் கடவுளை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. உண்மையாய் கூப்பிட வேண்டிய உண்மையான தேவனை சேவிக்கிற ஜனம் அடித்தளத்தில் தூங்குறது. ஏன் இந்த பெரிய கொந்தளிப்பு? சீட்டு போடுவோமா? அது யோனா பேரில் விழுந்தது. என் மேலே கோவப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்கு கொந்தளிப்பில் சீட்டு போட்டால் உங்கள் பேர் தான் வரும். நீங்கள் தான் திசை மாறுகிற தீர்க்கதரிசி. உன் பேரில் தான் சீட்டு விழும். மற்ற யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, உங்கள் பேரில் தான் சீட்டு விழும். நீ யார்? நாங்கள் என்ன பண்ண? இந்த பெரிய பாதகத்தை செஞ்சிட்டியே. ஆண்டவரை விட்டு ஓடி போகிறவன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன தூக்கி கடலில் போட்டுருங்க. தற்கொலையின் ஆவியை வந்துட்டு அவருக்கு பாதை மாறி போகும். மக்களுக்கு வருகிற தற்கொலையின் ஆவி தான். ஏன்னா அவருடைய பிரசன்னை இல்லை. தேவ பிரசன்னத்தை இழக்கிறாங்க. தூக்கி போடுங்க, கடலில் தூக்கி போடுங்க. கர்த்தர் விட்டாரா? இல்லைங்க. ஒரு மீனுக்கு கட்டளை இட்டார். அந்த மீனை பார்த்து சொன்னால் 90 டிகிரி நீ வாய் திறக்கணும். சின்னதாக வாய் திறந்தா இவனை கிழிச்சு போட்டுரும். அப்புறம் ஃபாஸ்டிங் ப்ரேயர். மீனே 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். திசை மாறி போகும் தீர்க்கதரிசிக்காக நான் சாப்பிடக்கூடாதா? அப்படி துமிங்கலம் கேட்டுச்சா? அது ஆண்டோட பிளானுக்கு ஆமேன்னு சொல்லிச்சு. இவனை உள்ளே போயிட்டார். ட்ரை பண்ணுறார். கர்த்தர் விட்டு தூரம் போய் சோரம் போய் ட்ரை பண்ணிப்பார். பிஸ்னஸ் ட்ரை பண்ணி தோற்று போயிடும். என்னென்ன ட்ரை பண்ணிப்பார், தோற்று போயிடும். கர்த்தருடைய பிரச்சனை இல்லை, அது தோற்று போயிடும். கர்த்தருடைய பிரச்சனத்தில் வெற்றி இருக்கிறது. அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அங்கே தான் அபிஷேகம் இருக்கிறது. தோற்று போயிட்டு அருமையான கர்த்தரில் தோற்று போயிட்டான். 3 நாள் ட்ரை பண்ணிட்டு கடைசியில் சொன்னான், ரட்சிப்பு கர்த்தருடையது. என்னால் ரட்சிக்க முடியாது, என் தேவனால் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவர் மீனுக்கு கட்டளை இட்டார். மீனவை கரெக்டாக நினிவேல அவனை கக்கும், தெரியுமா? நினிவேல கொண்டு விடும். அவன் தாமதிக்காமல் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பான். நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க.
ஆண்டவர் முதல் தடவை யோனாட்ட என்ன சொல்லுவார்? நீ 3 நாள் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லுவார். ஆனால் அவன் மீன் வயிற்றுலேருந்து வெளியே வந்தபோது ஒரே நாளில் ஊரே மனம் திரும்பும். ஷார்ப்னஸ் அவனுக்கு கிடச்சி போச்சு. எங்கே விட்டா என்று சொல்லு, எங்கே விட்டா என்று சொல்லு. இப்பொழுது ஒரு மரத்தை கொண்டு வர்றாங்க. மரத்தை வெட்டி போட்டோன்னே இந்த கோடாரிக தலை மிதக்குது. கம் டு கேல்வரி, கல்வாரி மரம் மண்டே வாங்க, நீ இழந்ததை எல்லாம் கத்த திரும்பி தருவார். ஒரு இரும்பு தண்ணியில் மிதக்குமாங்க? கத்த சொன்னா மிதக்குங்க, கத்த சொன்னா மிதக்குங்க. சூரியன் நிற்குங்க, செங்கடல் திறக்குங்க, யோர்தான் பின்னிட்டு திரும்புங்க, எரிக்க ஒழியுங்க. 5 அப்பம் 2 மீனும் 5000 பேருக்கு உணவாகுங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பெரிய அற்புதம் செய்கிற தேவன், பெரிய அற்புதம் செய்கிற தேவன், பெரிய அற்புதம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரே நாளில் ஊரே மனம் திரும்ப பண்ணியிருக்காரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எங்கே விட்ட சொல்லு, அந்த மரத்தை போடு. அந்த கோடாரிக்கு தலை மிதந்தது. இப்போ அவர் சொன்னார், மிதந்துச்சு அல்ல, அவர் கையில் எடுத்து கொடுக்க மாட்டார், நீ எடு. அவர் எடுத்து கொடுத்தாரா? இல்லை, நீ எடு. நீ தான் எடுக்கணும். உன் ஆசீர்வாதத்தை நீ தான் எடுக்கணும். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளை, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். அவர் இழந்தவற்றை திரும்பி தருகிற தேவன். அது மட்டுமல்ல, அந்த கோடாரிக்கு தலை கிடச்சோன்னே மறுபடியும் அவங்க வெட்டினாங்க, மறுபடியும் அவங்க கட்டினாங்க, மறுபடியும் ஆராதனை செலுத்தினாங்க. என் சபையை நான் கட்டுவேன், என்னோட சேர்ந்து நீ கட்டுவியான்னு கர்த்தர் கேட்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு போடப்பட்ட வீடுகளில் நீங்கள் எப்படிங்க ஓடி போக முடியும்? ஆலயத்தை கட்டுவோம் வாருங்கள். அதன் மேல் கர்த்தர் பிரியமாக இருப்பார். உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன்னை பெரிய சாதியாக்கி பேரை பெருமைப்படுத்துவார். நாம் கண்களை முடிச்சவும் பண்ணுவோம், கண்களை முடிச்சவும் பண்ணுவோம். கண்களை நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது மச்சுப்பாவு போடப்பட்ட வீட்டில் நான் இருக்கிறதுக்கு இது காலம் இல்லைப்பா, இது காலம் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் வர்றேன் அப்பா. ஆலயத்தை கட்டுவது அதுதான் எனக்கு சந்தோஷம். உம்மோடு இருப்பது தான் எனக்கு பிரியம். உம்மை போல் மாறுவதுதான் எனக்கு பிரியம். மலை மேல் அமர்ந்திருந்து மகிமையின் ராஜாவை நான் பார்க்கணும். கல்வாரி தரிசனம் ஒன்றை நான் காண வேண்டும். உம்முடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். கர்த்தர் கட்டும் ஆலயத்தை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. கர்த்தர் யாருக்காக வருகிறார்? மணவாட்டி சபைக்காக வருகிறார். மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணவாளன் வரும் காலமாச்சு. சபையே, நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படு. தூரம் போகும் நேரமல்ல, விபச்சாரத்தில் வாழும் நேரமல்ல, சோம்பேறியை வாழும் காலமல்ல. இது யுத்த காலம், இது யுத்த காலம். யுத்தத்தின் முன்னணியில் நிற்கும் காலம், வருகையின் காலம். கர்த்தருடைய வருகைக்காய் நம்மை ஆயத்தப்படுத்தும் ஒரு காலம். என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. உன் பின்னால் சென்று நான் ஊழியம் செய்வேன், உமக்காக நான் வாழ்வேன். என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே. முற்றிலுமாய் படைக்கிறேன், முற்றிலுமாய் படைக்கிறேன். என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம். ஆலயத்துக்கு போ என்று சொன்னபோது என் உள்ளம் மகிழ்ச்சி கொண்டது, என் மகிழ்ச்சி மகிழ்ந்தது. ஆலயத்தின் சம்பூர்ணத்தினாலே கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். கோடாரி, விழுந்த கோடாரி திரும்பவும் கிடைத்தது. மரத்தை வெட்டினார்கள், ஆலயத்தை கட்டினார்கள். அதிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. நீ கட்டுறதில் கர்த்தர் மகிமைப்படுவார். உன்னுடைய வாழ்க்கையிலுக்கு ஆண்டவர் மகிமைப்படுவார். நீயே ஆலயம்,
நீயே ஆலயம். உன்னை கட்டு, உன்னை கட்டு, உன்னை கட்டு. உன் ஜெப வாழ்க்கையை கட்டு, உன் ஆராதனை வாழ்க்கையை கட்டு, உன் அபிஷேக வாழ்க்கையை கட்டு, உன் ஊழிய வாழ்க்கையை கட்டு. கர்த்தருடைய வருகைக்காய் நீ ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. ஆயத்தம் அதுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். கைவிடப்படும் கூட்டத்தில் அல்ல, உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரியே, என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லும் அந்த கூட்டத்திலே நிற்க வேண்டும். நான் நிற்க வேண்டும் ஆண்டவரே, உமக்காக நிற்க வேண்டும், உமக்காய் வாழ வேண்டும், உமக்காய் ஊழியம் செய்ய வேண்டும், அந்த ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களை கரங்களை உயர்த்தி காண்பீங்க. இது ஒரு நல்ல நாள். இந்த ஆலயத்திலே நான் ஊழியம் செய்வேன். அது நாற்காலி போடுறதா இருந்தா என்ன, கார்பெட் போடுறதா இருந்தா என்ன, தண்ணி கொடுக்கறதா இருந்தா என்ன, காணிக்கை எடுக்கிறதா இருந்தா என்ன, நான் செய்வேன். நான் பாஸ்டர்கிட்ட ஓடி போய் கேட்பேன், எனக்கு ஏதாவது செய்யுங்க, நான் ஏதாவது செய்யணும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ஆலயத்தில் என் பங்கு என்ன, நான் என்ன செய்ய போகிறேன் இந்த ஆலயத்துக்காக. ஆலயம் பாழாய் கிடக்கக்கூடாது. மச்சு பாவு போடப்பட்ட வீட்டுக்கு நான் ஓடி போகக்கூடாது. நான் இங்கே தங்கி வாசம் பண்ணுவேன். என் ஆண்டவருக்கா எதையாயிலும் செய்வேன். அல்லேலூயா.